ஐடியா ஃபாலோ பண்ணலனா கேட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ற பீம் அக்வேரியம் தான் போயிருந்தோம். அச்சிச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்மள்ட்ட நிறைய பெரிய மீன்கள் இறந்து போச்சு. அதனால பைக் எடுத்துட்டு நானும் நிசான் தம்பி மாட்டு பெரிய மீன் வாங்க தான் பீம் அக்வேரியமே போயிருந்தோம். சிங்கம் ஒன்று கூறப்பட்டதே அதுக்கு நல்ல காலம். அந்த இடம் பார்க்க அக்வேரியம் மாதிரிலாம் இருக்காது, ஏதோ பண்ண மாதிரி தான் இருக்கும். நிறைய வட்டு வச்சு அதில் ஆக்சிஜன் வச்சு மீன் போட்டிருந்தாங்க. அதுவும் 1-2 கிடையாது, ஒரு இதுலேயே 500-600 மீன் இருக்கும். எல்லா மீன்களுமே நல்லா ஆக்டிவாக தான் இருந்துச்சு. அதே நேரத்தில் நல்ல குவாலிட்டியாக இருந்துச்சு. எங்களுக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருந்து எங்களுக்கு தேவையான மீன்களெல்லாம் எடுத்திருந்தோம். திடீர்னு ஒரு வீடியோ கால். இந்த வெடிகுண்டு வீசிட்டு இருக்க டைமில் நம்ம பயப்புல மறுபடியும் துபாய் போயிட்டான். லைஃப்பை தொலைச்சிட்டேடா. இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்க நிறைய கப்பீஸ் வெரைட்டி அவங்கள்ட்ட இருந்து அதுலேயும் 1-2 எடுத்திருந்தோம். நம்ம முக்கியமாக பார்க்க வந்தது அங்கே உள்ள அலிகேட்டர் கார் தான். நம்ம கெட்ட நேரம் அதை இன்னைக்கு பார்க்க முடியல. தேவையான அளவு எல்லா மீனுமே வாங்கிட்டோம். ஐடியா ஃபாலோ பண்ணாதான் கேட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிற பீம் அக்வேரியத்துக்கு நீங்கள் போயிருந்தா ஒரு ரெட் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க.